அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பத்ர் போரின் வரலாறு. முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்த போது அவர்களின் சொத்துக்கள் அனைத்தையும் குறைஷியர்கள் பறிமுதல் செய்தனர். இதற்கு பதிலடியாகவும் தங்கள் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் மக்காவிலிருந்து சிரியா செல்லும் குறைஷியர்களின் வர்த்தக கூட்டங்களை மறிக்க முஸ்லிம்கள் திட்டமிட்டனர். கிபி 624 சுமார் 50,000 தங்க தீனார் மதிப்புள்ள பொருட்களுடன் அபூ சுஃப்யான் தலைமையிலான ஒரு பெரும் வர்த்தக குழு சிரியாவிலிருந்து மக்கா நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது. முஸ்லிம்களின் திட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வர்த்தக குழுவை மறிக்க 313 வீரர்களுடன் புறப்பட்டார்கள். அவர்களிடம் போதிய ஆயுதங்களோ குதிரைகளோ இல்லை. சொல்ல போனால் 2 குதிரைகள் இருந்தது. அபூ சுஃப்யான் மிகவும் சாமர்த்தியசாலி. முஸ்லிம்கள் தன்னை தேடி வருவதை அறிந்த அவர் மக்காவிற்கு ஒரு தூதரை அனுப்பி தங்கள் சொத்துக்களை காப்பாற்ற இராணுவத்தை அனுப்பும்படி கோரினார். செங்கடல் ஓரமாக புதிய பாதையில் சென்று தப்பித்துவிட்டார். ஆனால் மக்காவில் அபூ ஜஹல் தலைமையில் 1000 வீரர்கள் கொண்ட பெரும் படை ஏற்கனவே புறப்பட்டுவிட்டது. வர்த்தக குழு தப்பித்துவிட்டது என்று தெரிந்தும் முஸ்லிம்களை அச்சுறுத்த வேண்டும் என்ற நோக்கில் அபூ ஜஹல் பத்ரு நோக்கி படையெடுத்தார். வெறும் வர்த்தக குழுவிற்கு பதிலாக ஒரு பெரும் இராணுவத்தை சந்திக்க வேண்டியிருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தார்கள். அவர்கள் தனது தோழர்களுடன் ஆலோசனை நடத்தினார்கள். முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். அன்சாரிகள் மதினாவாசிகள் சார்பில் ஸ்ஃது இப்னு முஆத், நீங்கள் கடலில் குதித்தாலும் நாங்களும் உங்களுடன் வருவோம் என்று வீர சபதமேற்றனர். இதையடுத்து போரிடுவது என்று முடிவானது. முஸ்லிம்கள் பத்ரு பகுதிக்கு முதலில் சென்றடைந்தனர். அல் ஹுபாப் இப்னு முந்திர் என்ற தோழரின் ஆலோசனையின்படி எதிரிகளுக்கு நீர் கிடைக்காமல் செய்யும் வகையில் எதிரி படைக்கு அருகிலிருந்த கிணற்றை முஸ்லிம்கள் ஆக்கிரமித்து மற்ற கிணறுகளை மூடினர். இது ஒரு மிகச்சிறந்த இராணுவ வியூகமாக அமைந்தது. போருக்கு முந்தைய இரவு ஒரு லேசான மழை பெய்தது. இது குறைஷியர்களுக்கு பாதகமாக அமைந்தது. தரை சேராகி குதிரைகள் நகர முடியாமல் போனது. முஸ்லிம்களுக்கு மணல் இறுகி நடப்பதற்கு வசதியாகவும் அவர்களுக்கு ஒரு மன அமைதியையும் தந்தது. போர் தொடக்கம் 3 நிலைகள் இருந்தது. கிபி 624 மார்ச் மாதம் ரம்லான் 17 அன்று போர் தொடங்கியது. முதலில் ஒற்றை போர். அக்கால வழக்கப்படி போர் தொடங்கும் முன் வீரர்கள் நேருக்கு நேர் மோதினர். மக்கா தரப்பில் உத்பா, ஷைபா, வலீத் வந்தனர். முஸ்லிம் தரப்பில் அலி இப்னு அபி தாலிப், ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப், உபைதா இப்னு அல் ஹாரித் ஆகியோர் களம் இறங்கி எதிரிகளை வீழ்த்தினர். இது முஸ்லிம்களுக்கு பெரும் உற்சாகத்தை தந்தது. அடுத்தது அம்பு மழை. குறைஷியர்கள் ஆவேசத்துடன் தாக்கினர். முஸ்லிம்கள் சிதறி ஓடாமல் ஒரே அணியாக நின்று அம்பு மழையை பொழிந்து அவர்களை தடுத்தனர். பின்பு இறுதி தாக்குதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் உருக்கமாக பிரார்த்தனை செய்தார்கள். பின்னர் ஒரு பிடி மணலை எடுத்து எதிரிகள் பக்கம் வீசிவிட்டு பொதுவான தாக்குதலுக்கு உத்தரவிட்டார்கள். முஸ்லிம்கள் காட்டிய திறத்தால் 3 மடங்கு பெரிய குறைஷி படை நிலைகுலைந்தது. வானவர்கள் மூலம் இறைவனின் உதவி கிடைத்ததாக குர்ஆன் குறிப்பிடுகிறது. முஸ்லிம்கள் மகத்தான வெற்றி பெற்றனர். முஸ்லிம்கள் தரப்பில் 14 பேர் ஷஹீத் தியாகி ஆயினர். குறைஷிகள் தரப்பில் அபூ ஜஹல் உட்பட 70 பேர் கொல்லப்பட்டனர். 70 பேர் கைதிகளாக பிடிபட்டனர். கைதிகளிடம் முஸ்லிம்கள் மிக கண்ணியமாக நடந்தனர். கல்வி கற்ற கைதிகள் 10 முஸ்லிம் குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தால் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இப்போரில் எண்ணிக்கை பலத்தை விட மன உறுதியும் இறை நம்பிக்கையுமே வெற்றிக்கு காரணம் என்ற அனைவருக்கும் படிப்பினை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தலைவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் ஆலோசனையில் ஈடுபட வேண்டும். எதிரிகளிடமும் நீதியுடனும் கருணையுடனும் நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் செய்யவும் அடுத்து வரும் காணொளிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும்.